You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வர வைக்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை பார்ப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ச்சியாய் நித்தியத்துக்கு நாம் போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த உலகத்துக்குரியவர்கள் நாம் அல்ல. இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பதற்காக வசனத்தின் ஆதாரத்தின் மூலியமாக உங்களோடு கூட பல நிகழ்வுகள், பல காரியங்கள் வேதத்தின் வசனத்தின் மூலியமாய் சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவங்களை அன்போடு கூட நான் வர வைக்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக இந்த 14வது எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். 14 எபிசோடுகளும் உண்மையிலே நிறைய வசனங்களை வேதத்தில் ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்தார். தொடர்ந்து நாம் முன்னேறி கடந்து போகிறோம். போன எபிசோடில் நீங்க பார்க்கும்போது தற்போது நடைபெற்று வருகிற எருசலேம் சூழப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், உலகத்தில் இருக்கிற காரியங்கள், ஒருவேளை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பும் போது பயங்கரமான சேதங்களும் உண்டாயிருக்கலாம், காரியங்கள் உண்டாயிருக்கலாம். ஆனால் இது ஷூட் பண்ண நாள், இந்த நிகழ்ச்சி எடுத்த நாள் அக்டோபர் 12ஆம் தேதி தான் இந்த 3 எபிசோடுகளும் இந்த இடத்துல ஷூட் செய்யப்பட்டது. அதை எடிட் பண்ணி உங்களுக்கு அந்தந்த நாளிலே அவைகளை தொகுத்து வழங்கி வருகிறோம். ஆகையால் என்ன நடந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஏற்கனவே ஒரு வாரமாச்சு அந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடங்கி, அந்த யுத்தம் தொடங்கி பல காரியங்களை கேள்விப்பட்டு வருகிறோம். இவைகளெல்லாம் வேதத்தின் ஆதாரத்தில் நிறைவேறத்தக்க காரியங்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் நிறைவேறும், அது மாறாது. அதனால இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக உட்காந்து பரிதவிக்காதபடி நாம் ஜெபிக்கணும், விழித்திருக்கணும் அப்படின்றது லூக்கா 21:36 உங்களுக்கு தெளிவாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட நாட்கள் நடைபெறும் போது நம்முடைய மீட்பு சமீபம் என்று அறிந்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை தெரிந்து நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேணாம். போன எபிசோட்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? தலைகளை நிமிர்ந்து பாருங்கள், ஆண்டவரை பாருங்க. உலகத்தை காரியங்களை பார்க்காம ஆண்டவரே பார்த்து நோக்கமா இருந்து உலக வாழ்க்கையில முன்னேறி கடந்து போங்க. அதனால இந்த உலக வாழ்க்கையை ஒடுக்கி வாழணும், நம்ம இப்படிதான் வாழணும் என்பதெல்லாம் இல்லை. சந்தோஷமா இருக்கிற வரை நாம் முன்னேறி கடந்து போவோம். ஆனால் பரிசுத்தமாய், உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் வாழும்போது ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுவார். இன்னும் கூடுதலான தகவல்களை நம்ம மத்தியில் நம்ம பாஸ்டர் அவங்க தெரிவிப்பாங்க. அவங்களோடு கூட இந்த வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஆமே. கடந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கும்போது பேதர் சொல்றாரு, யாரிடம் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு என்று சொன்னது மாத்திரமல்ல, நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை அறிந்திருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. ஆனால் இப்ப பாருங்க, அவர் இப்போ ஒரு பூரணப்பட்டவர் போல பேசுறாரு. என்னன்னு கேட்டா, முன்னாடி பூர்ணப்பட்டவர் போல பேசல, ஆனா இப்ப பூர்ணப்பட்டவர் போல அவர் பேச ஆரம்பித்து விட்டார். ஆனால் இதற்கிடையிலே பார்க்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னு கேட்டா, மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் சீஷர்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பரலோகத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இது ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவமா இருக்கு. பரலோகத்துக்கு போறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள், நித்தியத்திற்குள் பிரவேசிக்கிறவங்க தான் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. ஆனா இவங்களுக்குள்ள என்னன்னு கேட்டா, யார் பெரியவன் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனா இந்த சீஷர்கள் 12 பேரும் இயேசுவும் இருக்கும்போது இந்த சீஷர்களில இவன் தான் பெரியவன் யாரும் என்ன பண்ணல, சொல்லல. ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு, பரலோகத்துல யார் பெரியவனாய் இருப்பான்? அதாவது இதெல்லாம் உலகத்துல தோண்டப்படுகிற ஒரு நினைவு, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருன்னா ஒருத்தர் கூட இருந்தா அவருக்கு இவர் தான் ரைட் ஹேண்டு, இவர் தான் லெஃப்ட் ஹேண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த நோக்கம் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா நான் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, உலகத்துல இருக்கிற வரைக்கும் தன் சேரை யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு மனசே வராது அவங்களுக்கு. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு காலத்துல பதவி ஆசை சொன்னோம். நான் பெரியவனா இருக்கணும்னாக்க என்ன அர்த்தம்? மற்றவர்களை நான் ஆளுகை செய்ய வேண்டும். அப்போ நான் தலைவனாய் இருக்க வேண்டும். ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு ஒரு தலைவர் இருக்காரு.
அது மட்டுமல்ல, ஒரு பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டா அங்கேயும் ஒரு தலைவர் தலைவர். இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு தலைவரா இருக்கும்போது இந்த உலகத்திற்கு ஒரு தலைவர்னாக்கா நம்முடைய ஆண்டவர் தான். ஆமென். ஆண்டவராக இயேசு மாத்திரம் தான். ஆனா இவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பரலோகத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் அப்படின்னு கேட்ட உடனே இயேசு ஒரு பிள்ளையை தமிழத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி அடுத்து சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யணும்? மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்க கேட்டது யார் பெரியவனா இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, மனம் திரும்பி இந்த குழந்தைய போல ஆகலனாக்கா பிரவேசிக்க மாட்டப்பா. ஆமா, அதன் பிறகு எங்க தலைவனா இருக்க போற? உன் முதல் படி என்னன்னு கேட்டா, பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கு மனம் திரும்புதல் வேண்டும் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நித்தியத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா மனம் திரும்புதல். அப்போ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது என்று வசனத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னும் ஒரு சில சம்பவங்களை நாம் வசனத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் என்று நினைக்கிறேன் 26வது அதிகாரத்துல ஒரு வசனம், முதல் வசனம், அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனாகிய நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அருணுமாய் ஏற்படுத்துவார். ரட்சிப்புனாக்க என்ன? மனம் திரும்புதல். அப்போ நாம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா முதலாவது ஒரு மதில் நம்மை சுற்றிலும் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ரட்சிப்பின் மதில், மனம் திரும்புதல் என்ற மதில். அப்போ இங்க யார் பெரியவனா இருப்பான்? மனம் திரும்புறவன் தான் பெரியவன் சொல்லல. மனம் திரும்பி பிள்ளையை போல ஆனாதான் பிரவேசிக்க முடியும். முதல் மனம் திரும்பணும், அடுத்தது பிள்ளையின் போல ஆகணும். அப்போ அந்த பரலோகம் என்று சொல்லுகிற அந்த நித்தியத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முதல் படி என்னன்னு கேட்டா அங்க மனம் திரும்புதல். அதற்கு அடுத்து நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல ஆகாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக ஆகையால் மனம் திரும்புதல் பிள்ளைகள் போல ஆகாவிட்டால். அது நம்ம ரொம்ப சிம்பிளா இந்த வசனத்துல வாசிக்கிறோம், பிள்ளைகள் போல ஆகணும். ஆமா, ஏன் பிள்ளைகளை காமிக்கிறார் பாஸ்டர்? அதாவது கபடற்ற குழந்தை. அது மட்டுமல்ல, அப்படிக்கு ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் அங்கே எவனோ அவன் பரலோகத்தில் பெரியவனாயிருப்பான். முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது பிள்ளையை போல ஆகிறது மட்டும் இல்லாம மூன்றாவது தாழ்த்துகிறது. இங்க தெளிவா சொல்லிருங்க, தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. அப்போ தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நித்தியத்திற்குள் போவதற்கு முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது பிள்ளையை போல் ஆகணும், மூன்றாவது என்னன்னு கேட்டா தாழ்த்துகிறவன். அவன் தான் எங்க போவான்னு கேட்டா பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஆகவேதான் வசனம் என்ன சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள் அல்லது பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு மனம் திரும்புதல் வேண்டும். அடுத்தபடியாக பிள்ளையை போல ஆயிற்று. அடுத்து என்னன்னு கேட்டா தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதை அங்கே தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உதாரணமா ஒரு சம்பவத்தை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நான் எனக்கு ஒரு 18 அல்லது 19 வயசு இருக்கும். சரி, அப்பொழுது விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் அந்த ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கும் போது அப்போ என்கிட்ட சொன்னாங்க, பிள்ளைங்கள் எல்லாம் வரிசையாக நிப்பாட்டுங்க, கிளாஸுக்கு அனுப்பணும் அப்படின்னாங்க. அப்போ அந்த விபிஎஸ் டைரக்டர் சொல்லும்போது நான் வரிசையாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்டு, தேர்டு எல்லாரையும் அப்படியே வரிசையாக நிப்பாட்டிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், அண்ணா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா. அப்போது நான் என்ன பண்ணேன், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுடைய வரிசையில் அங்கே போய் நில்லு அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த பையன் போகலை. மறுபடியும் நான் 2வது பாஸ் 3வது அப்படின்னா. சரி, அங்கே போய் நில்லுப்பா அப்படின்னு மறுபடியும் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். அதன் பிறகு இவன் சொல்றதை நான் கவனிக்காம அந்த கிளாஸ் எல்லாம் பிரித்து விட்டுட்டு கடைசியில் பார்த்தா மறுபடியும் அந்த பையன் அங்கேயே நின்றுட்டான்னா நான் 2வது பாஸ் 3வது அப்படின்னா. இப்போ நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம். புரியல. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு அறை கொடுத்துட்டு கொண்டு போயிட்டு அங்கே உட்கார வைங்க அப்படின்னா.
அதன் பிறகு குழந்தைய அடிக்க முடியாது, சின்ன குழந்தை, அது என்கிட்ட பேசிட்டே இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கொண்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சாலும் எழுந்து நின்று நான் 2nd ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டு 3rd ஸ்டாண்டர்ட் போகிறேன்னா அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே அப்படின்னு. அதன் பிறகு கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் வந்தது. என்னன்னு கேட்டால், அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிட்ட முதுகில் அப்படி தட்டிட்டு, வெரி குட், 2வது பாஸ் பண்ணிட்டியா, 3வது போறியா, வெரி குட் வெரி குட் அப்படின்ட்டு தட்டி கொடுத்த பிறகு தான் அவனுக்கு சந்தோஷம். போய் அங்கே உட்காந்தாங்க. இப்போது இந்த விஷயத்துலேருந்து ஒன்று நாம் கற்றுக்கணும். என்னன்னு கேட்டால், அந்த பிள்ளைய அப்ரிஷியேட் பண்ணுன்ட்டு அதை ஆசைப்படுது, ஆனால் அதை என்ன செய்ய முடியல, நம்ம பண்ணல, நமக்கு தெரியல, நமக்கு அது தெரியல. ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து என்ன நீங்க அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லவும் தெரியல. ஆனா அது எதிர்பார்க்குது. அதை நான் கடைசியா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படி தட்டி விட்டு வெரி குட் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னு கேட்டா அது குழந்தை இல்லையா? அப்போ அந்த குழந்தை நன்மை தீமை எதுன்ட்டு தெரியாது. நெக்ஸ்ட் குழந்தைங்களை சொல்லும் போது அம்மா அடிச்சாலும் அம்மா கிட்ட தான் போய் உட்காரும். ஆமா, உண்மை. அம்மா வந்து தப்பு பண்றாங்கன்னு பல நடிச்சா கூட அழுதுகிட்டே திரும்ப அம்மா கிட்ட அங்கதான் போயிட்டு அங்க இருக்கும். சில நேரங்கள்ல இந்த சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா மழலை பேச்சு பேசுது பாருங்க, அது பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி அம்மா அடிக்கதான் செய்வாங்க, ஆனா கடைசியில போய் அம்மாவை தான் கட்டி பிடிச்சிட்டு போய் உட்கார். அப்போ அந்த குழந்தையை பாருங்க, இந்த குழந்தையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகத்தில் பெரியவனாய் இருப்பான். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பூலோகத்திலே நம்மை நாம் என்ன செய்யணும்னு கேட்டா தாழ்த்த வேண்டும். சிறு பிள்ளையை போன்ற அந்த மழலை குணங்கள் நமக்குள் தேவைப்படுகிறது. அப்போ ஆண்டவர் கேட்ட அந்த சிஷ்யர்கள் கேட்டது என்ன, பரலோகத்தில் யார் பெரியவன் அப்படின்னு கேட்டோடனே ஆண்டவர் சொன்னது, மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோகத்திலேயே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னவரு அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, அங்க மனம் திரும்பினாதான் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். அங்க பெரியவனா இருக்குன்னாக்கா தன்னை என்ன பண்ணும், தாழ்த்தணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். இப்படி ஒரு பிள்ளையை என் நாமத்தின் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஓ, அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்றது இல்லை. உதாரணமா தாழ்மை உள்ளவனை ஏற்றுக்கொள்வது, மனம் திரும்புகிறவனை ஏற்றுக்கொள்வது. உதாரணமா நம்ம பார்க்கிறோம், யாரோ ஒருத்தர் வராரு, அவர் வரும்போது நான் ஒரு கிறிஸ்தவர், நான் வந்து இப்படியா இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மோசமா இருந்தேன், இப்போ ஆண்டவர் என்ன தம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அதை கேட்ட உடனே நாம என்ன செய்யறோம், நாம அவர்களை என்ன பண்றோம், ஏற்றுக்கிட்டு வாங்க ஐயா எங்க சர்ச்சில் மெசேஜ் கொடுங்க, உங்க சாட்சியை சொல்லுங்க, இல்லை எங்க டெலிவிஷன்ல வந்து உங்களுடைய சாட்சி சொல்லுங்க அப்படின்னு நாம என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்கிறோம். அப்படின்னாக்கா அந்த சிறு பிள்ளையை அல்ல, சிறு பிள்ளையின் சுபாவம் யாருக்கு வந்துடுச்சுங்க, நமக்கு வந்துடுச்சு, இங்க வந்துடுச்சு. எனக்கு பலர் தெரியும், பலர் சிறைச்சாலையில் இருந்தவர்கள், ஆயுள் கைதியா இருந்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அநேகர் அவர்களை புறக்கணித்தார்கள், இவன் மோசமான மனுஷன் அப்படின்னு. ஆனாலும் அவர்களை அரவணைத்து அவர்களோடு கூட இயேசுவின் அன்பை குறித்து பேச பேச அவர்கள் என்ன செய்யறாங்கட்டா தன்னுடைய அனுபவங்களை மற்ற இடத்துல போய் பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை என்கிட்ட வந்து சொன்னாங்க, எல்லாரும் என்ன புறக்கணிச்சாங்க, ஐயா என்னை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு பார்க்கும்போது பல வாலிபர்களை ஆண்டவர் ஆதாயம் செய்யக்கூடிய அளவிற்கு கர்த்தர் என்னை மாற்றினார். அப்ப என்ன சொல்றோம்னு கேட்டா அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இங்கேயும் அதான் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டா, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ இன்றைக்கு நாமும் முன்பின் அறியாதவர்களை கூட நாம் என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்ள காரணம் என்னன்னு கேட்டா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, முதலாவது மனம் திரும்பி இருக்கிறார்கள், இரண்டாவது அவர்களுக்குள்ளே ஆண்டவருடைய தாழ்மை அங்கே இருக்கிறது. அப்போ அப்படி தாழ்மையா இருக்கவன் எவனோ அவனே பரலோகத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லி, அடுத்து இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியவர் ஒருவனுக்கு இடரில் உண்டாக்குகிறவன் எவனோ. இப்போ சிறியவன்னாக்கா, இப்போ சுருக்கமா சொன்னாக்கா சிறிய குழந்தை இங்க சொல்லல, சிறிய குழந்தைய சொல்லல, யார சொல்லியிருக்காரு, அந்த சுபாவம் உள்ளவன், ஆமா மனம் திரும்பினவன், தாழ்மையுள்ளவன், அவனுக்கு நாம என்ன செய்யக்கூடாது, இடரல் உண்டாக்க கூடாது. அப்ப அந்த இடரல் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லி இருக்குங்க, இடரல் உண்டாக்கினார். இடரலை உண்டாக்கி 6வது வசனம், அது 6வது வசனத்துல whoever causes one of this little one who believes in me to sin, it would be better for him
if a millstone were hung around his neck and be drowned in the depth of the sea. அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, but whoever causes இடறலுக்கு causes one of this little one. அப்போ இந்த சிறியவன் ஒருவனுக்கு இடறல் என்று சொன்னால் தடையா இருக்கிறவன். அப்போ மற்றவனுக்கு நாம என்ன செய்யக்கூடாது? தடையா இருக்கக்கூடாது. சிறியவன் என்று சொன்னால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை ஏற்றுக்கொண்டவன், மனம் திரும்பினவன், அதாவது தாழ்மை உள்ளவனுக்கு நாம எப்படி இருக்கக்கூடாதான்? தடையாய் இருக்கக்கூடாது. உதாரணமாக வேதத்திலே வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூம் போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, இயேசு அந்த வீட்டில் இருக்கான்னு கேள்விப்பட்டு, உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்போது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவர்கள் சமீபம் வர சேரக்கூடாமல் அந்த இருந்த வீட்டில் மேற்கூரையை பிரித்து திமிர்வாதக்காரனை உள்ளவர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, திமிர்வாதக்காரன் இயேசு இடத்துல போக வேண்டும், அங்க இருக்கிறாருன்ட்டு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல இயேசு இடத்துல கொண்டு போக திமிர்வாதக்காரனை கொண்டு போற நேரத்துல அங்க ஜனக்கூட்டம் திரளா இருக்கிறதாம். இப்போ இந்த திமிர்வாதக்காரனை உள்ள கொண்டு போக முடியல. தடையா இருக்கிறது யாருங்க? ஜனங்க. இடர்லா இருக்குங்க யாருங்க? ஜனங்க. இப்போ இடரல் என்று சொல்வதை அங்க போறதுக்கு முடியல, இல்ல இடரலா இருக்கு. ஆமா. ஆனா இதுல நாம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். நமக்கு இடரல் இருந்தாலும் கூட இவருடைய நோக்கம் என்ன? எப்படியாவது இந்த திமிர்வாதக்காரனை எங்க கொண்டு போகணும்? கொண்டு போ, அதான் நோக்கம். ஆனா தடைகளை அவர்கள் என்ன செய்யல? பார்க்கல. யார் தடையா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இயேசு பின்பற்றவங்கள தான் இப்ப எப்படியா இருக்காங்க? தடையா இருக்காங்க. இன்னும் சொன்னாக்கா அவருடைய வசனத்தை கேட்கறவங்க தான் உள்ள போக முடியாம தடையா இருக்காங்க. அவரோடு கூட சாப்பிட்டவர்கள் தான் இப்போது தடையா இருக்காங்க. ஆனாலும் தடையை அவர்கள் பார்க்கவில்லை. தடைகளுக்கு மத்தியிலே எப்படி இயேசுவிடத்துல போக வேண்டும் என்ற வழியை தேடினார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்கு அநேகர் இடரலா இருக்கலாம், தடையா இருக்கலாம். நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டா, எப்படியாவது இயேசுவிடத்துல போகணும், அவருடைய அற்புதத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட தேவனை நெருங்கி போக வேண்டும். இப்ப பாருங்க, அங்க என்ன செய்தாங்க? மேற்கூரையை பிரித்து இந்த திமிர்வாதக்காரனை உள்ள இறக்கினான். அப்போ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? அநேக நேரங்களில் நமக்கு இடரல் வரலாம், தடைகள் இருக்கலாம். ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிற ஒரு மனிதன், அல்லது இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மனிதன், அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிற மனிதன் தடைகளை பார்க்காதபடிக்கு, இடரலை பார்க்காதபடிக்கு அவரிடத்தில் போவதற்கு வழி என்ன என்பதை குறித்து தான் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக லூக்காதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்னன்னு கேட்டா, 19வது அதிகாரத்துல அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யவானமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்பேற்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இப்ப இடர்லா இருக்கவங்க யாருங்க? ஜனம். அப்போ யார் அந்த ஜனம்? ஆண்டவர் அறிந்தவர்கள், ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வந்தவர்கள், பின்பற்றினவர்கள், அவரோடு கூட போறவங்க தான். ஆனா சகையுடைய ஆசை என்ன? அவர் எப்பேற்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான். அப்போ வகை தேடும் போது ஜனக்கூட்டம் தடை இருக்கும் பொழுது, இவங்க தடையா இருக்காங்களே அப்படின்னு வீட்டுக்கு போயிடல, இடர்லாம் இருக்காங்களே அப்படின்ட்டு வீட்டுக்கு போகல. இவன் என்ன பண்ணிருக்கான்? முன்னாடி ஓடி. இப்ப இதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டா, ஜனக்கூட்டம் இருக்கு, இந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி குள்ளன் ஓடுறான் அப்படின்னாக்கா என்ன செய்வாங்க? நிக்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் பார்த்து கேலி பண்ணுவாங்க, ஓடுறான் பாரு குள்ளன் அப்படின்னு. ஏன்னு கேட்டா, எனக்கு தெரியும் ஒரு குள்ளமா இருந்த ஒரு நபர், நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் குடியிருந்த இடம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, அந்த சோடா ஜிஞ்சர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வருவார், குள்ளமா இருப்பாரு. அவரு கால் மிதிக்க கூட ஃபெட்டில் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட நபர். அப்படி போகும்போது நாங்கள் அந்த வட்டாரத்தில் இருக்கிற நேரத்தில் ஜிஞ்சர் குள்ளா அப்படின்னு கேள்வி பண்ணோம். ஒருவேளை மாரிக்குப்பம் என்ற ஒரு இடத்துல
இருந்தவர்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு கடையிலயா வந்து அந்த கலர் சோடா ஜிஞ்சர் அப்படின்னு போடும், ஜிஞ்சர் குள்ளா அப்படின்னு. ஆனா திடீர்னு 1982 வருஷம் நான் பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது ஒருத்தர் மிகவும் ஹைட்டாகவும் இன்னொருத்தர் குள்ளமா வந்தாங்க. அப்படி வரும்போது எல்லாருக்கும் வந்து ஷேக்கன் பண்ணிட்டு வந்தாங்க. நானும் பார்க்குறேன், ஏன்னா குள்ளமான ஒரு மனுஷன் இந்த கேம்பஸ்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு. கடைசியில பார்த்தா என்கிட்ட வந்து ஷேக்கன் பண்ணிட்டு, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? நான் கேஜிஎஃப்னு ஒன்னே என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன தெரியுமான்னு கேட்டாரு. தெரியலீங்களா அப்படின்னு. நான் தான்ப்பா ஜிஞ்சர் கொள்ளலாம் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. பல வருஷத்துக்கு பிறகு அவரை பார்க்கிறேன். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, அவர் வந்து காஞ்சிபுரம் என்ற இடத்துல இப்போ ஊழியம் செய்து இருக்காரு. எதற்காக இதை சொல்றேன்னு கேட்டா, அவரை இயேசுவை தேட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவருக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் இப்பொழுது இருக்காரா என்னமோ தெரியாது. ஆனா காஞ்சிபுரம் என்ற இடத்துல அந்த குள்ளமா இருக்கிறவர் ஊழியம் செய்யறார். இப்போ அதே போலதான் இவரும் குள்ளமா இருக்காருனாக்கா, அன்னைக்கு அவரை பார்த்து நான் கேலி பண்ண மாதிரி அந்த கூட்டத்தில் இருக்கும் இவர் முன்னாடி ஓடினா பார்த்து என்ன பண்ணிருப்பாங்க, அதை கூட அவர் கவனிக்கல. யாரு? இந்த சகை ஓடி காத்தத்தி மரத்துல ஏறிட்டார். ஆனா வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் வந்து அங்க நின்று அவனை பார்த்து, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க போகிறேன். இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா, அவரை பார்க்கணும்னு வகை தேடினான். ஆனா யார் இடர்ல இருந்தது? ஜனங்க தடையா இருந்தது அவர்கள். ஆனா தடைகளை அவர் பார்க்கவில்லை. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருந்தபடினால் அவர் வேகமாய் முன்னாடி ஓடி அவர் காட்டத்தி மரத்துல. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாஞ்சையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்க அந்த வாஞ்சையை பார்க்கிற தேவன் இறங்கி வா அப்படின்னு சொல்லும் போது, கடந்த நிகழ்ச்சியில நாம பார்த்தோம், அவர் இறங்கி வந்த உடனே சொல்றது என்னன்னு கேட்டா, நானு யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கி இருந்தா நாளத்தனியா கொடுக்கிறேன். அதாவது அவர் சொல்லாமலே அவரே சொல்றாரு. இப்போ இந்த வசனம் இங்க நிறைவேறுது. என்ன செய்யணும்? மனம் திரும்பிட்டார்ல. இப்போ அவரை பார்த்த உடனே மனம் திரும்புதல் வந்துடுச்சு. அவரை அறிந்த உடனே மனம் திரும்புதல் வந்துடுச்சு. அப்போ அறிந்து இருக்கவனுக்கு என்ன கிடைக்குதுங்க? ஜீவன் கிடைக்குது. இப்போ இந்த வசனம் இங்க நிறைவேறு பாருங்களேன். அப்போ இறங்கி வரும்போதே நாளத்தனியா கொடுக்கறேன்னு சொல்றது மட்டும் இல்லாதபடிக்கு வீட்டுக்குள்ள போறாரு. கடைசியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த வீட்டிற்கு என்ன வந்தது? இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களேன். அது காரணம் என்னன்னு கேட்டா, பிள்ளைய போல அவன் மனசு மாறி போச்சு. அவனுக்குள்ள மனம் திரும்புதல் வந்து வந்த போன அவங்க எண்ணம் அப்படி மாறிடுது. கடைசியில பார்த்தீங்கன்னா இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப இங்க அதான் வசனம் சொல்றாரு, இந்த பிள்ளையை போல மாறாவிட்டால். இப்போ சகை என்ன பண்ணிட்டாருங்க, குழந்தை போல மாறிட்டு தன்னை தாழ்த்திட்டு, நான் வாங்கியிருந்தா அதை கொடுத்துறேன். இவரு கேட்கலையே, நீ அநியாயமா அப்படி வாங்கினே, அது ஒண்ணுமே கேட்கல. ஆனா அவரே சொல்றாரு, அது என்னன்னு கேட்டா ஒரு தாழ்மையை வந்துடுச்சு, மனம் திரும்புதல் உள்ள வந்துடுச்சு, இவருக்குள்ள ஒரு நித்திய ஜீவன் வந்துடுச்சு. அது என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு. அதாவது இயேசு அங்க பிரவேசித்த உடனே ஒரு மாற்றம் அவருக்குள்ள வந்துடுச்சு. அப்போ பாருங்க, யார் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொன்னா, தன்னை தாழ்த்துகிறவன், மனம் திரும்பினவன். இப்ப தன்னை தாழ்த்தினான், மனம் திரும்பினான், இவனுக்கு கட்டாயம் என்ன ஆயிடுச்சுங்க? நித்திய ஜீவன் வந்துடுச்சு. பிள்ளைய போல என்ன பண்ணிட்டான்? மாறிட்டான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நபர், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு குறிப்பிட்ட நபர் அவரே வந்தாரு, இயேசு கிட்ட வந்தாரு, கடைசியில் அவன் மாற்றம் இல்லாமல் போனான். ஆனால் இங்கே சகையுக்கோ ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 18வது அதிகாரம், அதிலே 35வது வசனம் என்னன்னு கேட்டா, 18:35. பின்பு அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். இப்போ இந்த வசனத்தின் வழியாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? முதலாவது தடை, அங்க திமிர்வாதங்காரன் உள்ள போறதுக்கு தடை. ரெண்டாவது சகேயுக்கு தடையா இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், இவர் கூப்பிடுறாரு இயேசுவை, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடும்போது முன்னடப்பார் யாரா இருக்கணும்? அவர் அறிந்தவர்கள், இயேசுக்கு பக்கத்துல இருக்குங்க தான் அவர் அறிந்தவர்கள். என்கிட்ட இயேசுதான் முன்னாடி போயிருப்பாரு.
அப்போ அவரோடு கூட இருக்காங்க முன் நடக்கிறவங்க, அவனை பார்த்து பேசாமல் இருக்கும், ஏய் அமைதியாரு, அதட்டினார்கள்னு வசனம் இருக்கு. அப்போ எப்படி அதட்டினார்கள் என்பதற்கு நிறைய இது இருக்கு. சாதம், ஏய் அமைதியாரு அப்படின்ட்டு சொல்லலாம், சத்தம் போட்டு கூட என்ன பண்ணலாம், அதட்டி இருக்கலாம். அதட்டினார்கள். அப்போ அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அதாவது முன்ன கூப்பிட்டது பாட்டிலும் இப்போ அதிகமாய், ரொம்ப அதிகமா. அதட்டுறதை பற்றி கவலைப்படல, அதட்டினோடனே இவன் அடங்கல. அவனுடைய ஆசை என்ன, தாவீதின் குமாரனை கூப்பிடணும். அப்போ அவர் தாவீதின் குமாரன் யார் அறிந்திருக்கிறது? அவர் அறிந்திருக்கிறார். ஆமா, இயேசுன்றதை கேள்விப்பட்டிருக்கலாம். அவரை குறித்து அறிந்திருப்பது என்ன, அவர் தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரனே என்று முன்னிலும் அதிகமாய். முதலாவது பார்க்கும்போது இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டார். இரண்டாவது பார்க்கும்போது தாவீதின் குமாரனே எனக்கு என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று. ஆமென், ஆமென். இப்ப பாருங்க, தடைகளுக்கு மத்தியில சத்தமிட்டு கூப்பிடும் போது இயேசு என்ன பண்ணிட்டாருங்க, நின்றுட்டார். நின்று அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவனை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். கொண்டு வாருங்கள் சொன்னா யார் போய் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சீஷருங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னும் சொன்னனாக்கா, எவன் தடையா ஏய் அமைதியா அதட்டினானோ அவன் தான் ஓடி இருப்பான். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். சரி, யாரு தடையா இருந்தானோ அவன் தான் போயிட்டு வா இயேசு உன்னை அழைக்கிறார் வா அப்படின்னு போய் கொண்டு வந்திருப்பான். இதுல நாம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, தடைகள் வரலாம், இடர்கள் வரலாம். அந்த இடர்களுக்கு மத்தியில நாமும் இயேசுவை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், அவரோடு கூட பேசணுன்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா, அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார். அவன் குருட. ஆனா ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஒரே வார்த்தை தான், நான் எனக்கு என்னப்பா செய்யணும், பார்வை வேண்டும், பார்வை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன விசுவாசம்? நான் சத்தம் போடும்போது இயேசு நிப்பார், எனக்கு சுகத்தை தருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு சத்தமிட்டு கூப்பிட்டான். நீ பார்வை அடைவாய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ ரட்சிப்பு இங்க வந்துடுச்சு. அவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனால உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்ப இந்த வசனத்தின் படி பார்த்தால் இங்க ரட்சிப்புனாக்கா விடுதலைன்னு வருது. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் அவன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு தான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டா, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இருந்தாதான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கூப்பிட முடியும். கண்டிப்பா. அப்ப இந்த இடத்துலயும் தடைகளுக்கு மத்தியிலே அவர்கள் கூப்பிட்டார்கள். இப்ப என்னன்னு கேட்டா, இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ, தடைகள் இருக்கும், ஆனா இடர்கள் வரும். ஆனா இடர்களுக்கு மத்தியில என்ன பண்ணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவளா இருக்கும்போது ரட்சிப்பு கிடைக்கும். அந்த ரட்சிப்பு இருந்தாதான் எங்க பிரவேசிக்க முடியும், பரலோகத்துல பிரவேசிக்க முடியும், நித்திய ஜீவன் அடைய முடியும். அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னை என்ன செய்யணும், தாழ்த்த வேண்டும். தாழ்த்தும் போதுதான் அங்க பெரியவனா இருப்பா என்று சொல்லி, எங்கன்னு கேட்டா நித்திய ராஜ்யத்திற்குள்ளே. ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இயேசு பார்க்கணும், இயேசுவோடு கூட பேசணும், நல்லா ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆலயத்துக்கு போகணுன்ற ஆசைகள் உங்களுக்கு இருக்கும்போது சில இடரல்கள், சில தடைகள் இருக்கலாம். அவைகளுக்கு மத்தியில ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளும்போது அங்கே திமிர்வாதக்காரனுக்கு கொடுத்த விடுதலை போல உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார். அந்த சகையுடைய வீட்டிலே ஒரு ரட்சிப்பை கொடுத்த தேவன் உங்களுக்கும் ரட்சிப்பை கொடுப்பார். இங்கே இந்த குருடனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்ததான தேவன் உங்களுக்கும் ரட்சிப்பை கொடுப்பார். அப்போ நாம அந்த பரலோகத்துல பிரவேசிக்கனாக்கா முதலாவது மனம் திரும்புதல் வேண்டும். அந்த நித்தியத்திற்குள்ளே பேசி பிரவேசிப்பதற்கு மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, தாழ்மை நமக்கு தேவைப்படும். அப்போ இந்த இடத்துல, இந்த எபிசோட்ல நாம் ரொம்ப அழகாய் சில வசனங்களை நாம் கேட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், அதுதான் நமக்கு நித்திய ஜீவன். நித்தியமாய் நம் தேவனோடு கூட சதா காலங்களிலும் வாழப்போகிறவர்கள். இந்த உலக வாழ்க்கை அதை நிர்ணயிக்கும். அப்படி நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பினால் முதல் மனம் திரும்ப வேண்டும். அப்படின்னா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை விட்டு திரும்புகிற ஒரு அனுபவம் வேணும். உலகத்தின் மேலேயே நோக்கமா இல்லாமல் பரலோகத்தின் காரியங்களை குறித்து யோசித்து இந்த உலகத்தில் நாம் செயல்படும் போது, மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வருகிறார். ஆனா தாழ்மையா இருக்கும் போது பரலோகத்தில் நீ பெரியவன் எண்ணப்படுவாய்,
என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பு வந்தால் தாழ்மை வரும். அந்த தாழ்மையாய் நடந்து கொள்வதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபையும் தயவும் இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஏராளமான காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவன் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. வசனங்களை வாசியுங்கள், வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். பல அடையாளங்கள் நமக்கு முன்பதாய் வைக்கப்படுகிறது, காணப்படுகிறது. நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. தலைகளில் நிமிர்ந்து ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு கூட இணைந்து எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவருக்கு முன்னே நிற்கிற பாத்திரவான்களை நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த 3 பேரை அவங்க குறிப்பிட்டாங்க. 3 அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 3 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவன் தம்முடைய கிருபைகளை அவங்க வாழ்க்கையில விளங்க பண்ணினார். அதே போல உங்க வாழ்க்கையிலும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏராளமான காரியங்களை எங்களோடு கூட பேசி நீங்க வாசித்த ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இதை குறித்து நிறைய காரியங்கள் வருகிற எபிசோடுகளில் உங்கள் நடுவிலே வழங்கப்படும். இப்போது ஏறக்குறைய 14 எபிசோடுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 15வது எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிற வரை இப்போது உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.